வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜென்ஸ் பேண்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயரம் 39, இடுப்பு 39, சீட்டு 44, தொட லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30, பாட்டம் வந்து 19. இது வந்து நேரோ பேண்ட்டு. இந்த 44 சைஸ் எப்படி வெட்டலான்றதை இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம். இந்த பேண்ட்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, டவுட்டு கிளியர் பண்ணுறேன். உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள். மற்றபடி இந்த கட்டிங்கில் இந்த 44 சைஸு நேரோ பேண்ட்டு எப்படி வெட்டலான்றதை பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இப்போ வந்து 44 சைஸு இப்போ பேண்ட்டு கட் பண்ண போகிறேன். இப்போ 44 சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 1:40 எடுத்துருக்கிறேன். 1:40 எப்படி இப்போ தொட லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30. இது ஜாயிண்ட் இல்லாமல் எப்படி வெட்டணுன்றது தான். ஜாயிண்ட் இல்லாமல் வெட்ட போகிறது ஒன் சைடு வந்து கிராஸ் பண்ணி வெட்டணும். இப்போ மேலே ஒரு லைட்டாக மார்க் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து பேண்ட் உயரம் வந்து 39. இப்போ 1 இன்ச்சு நம்ம கழிச்சிட்டு 39 ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கிராஸ் எப்படி எடுக்கணுன்றது தான். இப்போ சீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 44. அது 4 பிரிச்சோம்னா 11. இங்கே பாருங்க, அந்த 11. இப்போ இதுதான் அடிங்காலோட இறக்கம். இப்போ நம்ம இதுக்கு நேராக தான் அப்படியே கிராஸ் பண்ணிட்டு இப்போ தொட அளவு பார்த்தீங்கன்னா 30. 30 2 பிரிச்சுன்னா 15. 15 பாதி வந்து 7.5. இது சென்டர். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு வச்சுட்டு பாட்டம் வந்து 19. 19 2 பிரிச்சா 9.5. இப்போ 9 2 பிரிச்சிங்கன்னா 4.25. இப்போ இதுதான் நம்மளுக்கு சென்டர். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர் கிரீஸ் கோடு போட்டுக்குவோம். இப்போ பாருங்க, நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டர் லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கோடு எங்கே போடுறோமோ அங்கே தான் அயனிங் பண்ணும்போது அந்த சென்டர் கிரீஸ் வரும் கரெக்டாக. இப்போ நம்ம இதில் வந்து இப்போ எல் ஆங்கிள், இது மூலம் மட்டும் நம்ம முக்கியமானது. இந்த மூலம் மட்டும் நான் ஸ்கேல்லே போடுறேன். உங்களுக்கு வராதவங்களுக்கு எல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இப்போ அடிங்கால் வந்து நம்மளுக்கு 27 வருது. 27 இப்போ நம்ம இதை பாட்டம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் ஃபோல்டிங் வந்து 2.5 இன்ச்சு. இதை வச்சு நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ முட்டியோட அளவு எப்படி எடுக்கணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதே சென்டர் பண்ணி 27 2 பிரிச்சா 13.5. நம்ம இதில் வந்து 2.5 இன்ச்சு மேலே ஏற்றிட்டிங்கன்னா முட்டி அளவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த முட்டி அளவுக்கான கரெக்டான ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு தொடை வந்து 30. 2 பிரிச்சா 15. 2 பிரிச்சிங்கன்னா 7.5. அதே மாதிரி பாட்டம் வந்து 19. 2 பிரிச்சா 9.5. இப்போ நம்ம இந்த மார்க்கும் ஸ்ட்ரைட் ஒரு லைன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிட்டு ஒரு மார்க் பண்ணிடுங்க. நண்பர்களே, இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட் தான் எடுக்க போகிறேன். அதனால் இந்த 3/4 இன்ச்சு வந்து தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் தான் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அதனால் நான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட்டு போட்டுடுறேன். இப்போ இந்த பாட்டத்தில் வந்து ஒரு லைட் ஸ்லோப். அதே மாதிரி இந்த பக்கம்
ஒரு லைன் போட்டுங்க. இங்கே வந்து கிராஸ் பண்ணிங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க 1.25 நம்ம ஒரு மார்க் பண்ணிங்க. இது எவ்வளோ இருக்குது அதே ஸ்ட்ரைட் லைன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ரவுண்ட் பண்ணிங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.25 இங்கேருந்து ஜிப்பு வரும். இப்போ நம்ம இடுப்பளவு பார்த்தீங்கன்னா 39. இதை நம்ம 4 பிரிச்சோம்னா 9.25. இப்போ நம்ம இடுப்பு லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம், கோடு போட்டுக்குவோம். இது கிராஸாக தான் வரும் இல்லையா, அதனால் இதை கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இடுப்பு வந்து 39, 4 பிரிச்சா 9.25. 9.25. தையலுக்கு ஒரு 3/4 இன்ச்சு, 2 பக்கத்துக்கு 3/4 இன்ச்சு போதும். அப்போ நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இதுலேருந்து இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 3 இன்ச்சு இருக்குது. இப்போ இதை 2 ப்ளீட்டாக மாற்றிக்கணும். இப்போ இந்த இடத்துல 1.25 ஒரு ப்ளீட்டு, கேப் வந்து 1.5 இன்ச்சு வைங்க. அதுக்கப்புறம் 1.25. இப்போ 3 இன்ச்சு நம்மளுக்கு டேலி ஆகிடுது. ஒரு மெயின் ப்ளீட் வந்து பெருசாக இருக்கணும், அடுத்த ப்ளீட்டை வந்து சின்னதாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம். நம்ம ஸ்ட்ரைட் லைன் பண்ணிடலாம். இப்போ பாக்கெட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து 2 இன்ச்சு வைங்க. பாக்கெட் ஓப்பன் 6 இன்ச்சு. இது வந்து சைடு பாக்கெட்டு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிடணும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு தூக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிராஸ் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. நம்ம பேக் வெட்டுறதை பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் அப்படியே நம்ம மடிச்சுட்டு இந்த பீஸை நம்ம அப்படியே திருப்பிடணும். அப்படியே திருப்பி போடுங்க. நம்ம இதை ஃப்ரண்ட்டு கரெக்டாக லெவலாக போட்டுக்குவோம். இப்போ லெவலாக போட்டாச்சு. இப்போ நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டம், அப்புறம் வந்து நீ அளவு. இப்போ தொடையாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம கீழே இறக்கி ஒரு கோடு போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கில் இதுலேருந்து கரெக்டாக 1.5 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த பேக் சைடு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இடுப்பு அளவு பார்த்தீங்கன்னா 39. இப்போ நம்ம இங்கே தையலுக்கு போக 9.25. இந்த 9.25 டாட்டுக்கு ஒரு 3/4 இன்ச். இப்போ நம்ம சீட்டு வந்து 44. நம்ம 4 பிரிச்சா 19. இங்கே பார்த்துங்க, இந்த இடத்துல இங்கே இந்த 3.5 இன்ச்சு கிராஸாக நம்ம பார்க்கணும். இப்போ 44 4 பிரிச்சா 11. இப்போ தையலுக்கு போக 11 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு. இந்த 3/4 இன்ச்சு லூஸு. நம்ம இதை கோடு போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் பாருங்க, 2 இன்ச்சு நீயாண்ட 2 இன்ச்சு முட்டியாண்ட, இங்கே வந்து 3 இன்ச்சு. இப்போ நம்ம இதை கோடு போட்டுடலாம். இந்த பாட்டத்தில் லைட்டாக கிராஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் பேக் வந்து ஷேப் கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு உட்காரும் போது ஃப்ரண்ட்டில் இழுக்காது. இப்போ இந்த பேக் வந்து நம்ம கரெக்டாக ரவுண்டு கொடுத்துடலாம். நம்ம இது எக்ஸ்ட்ரா துணி, பேக்கில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி கரெக்டாக இங்கே கட் பண்ணிவிடுங்க. நண்பர்களே, இப்போ பேண்ட்டு வந்து பேக் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்குறேன், தேவைன்னா லூஸ் பண்ணிக்கலான்னு. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம், ஒரு மார்க்கிங். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டோம்னா இந்த மார்க்கு உள்ளே வச்சு தான் தைக்கணும். அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி வெட்டும் போது மார்க் பண்ணி கொடுத்துருங்க. அதான் டெய்லருங்க தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ பேக் பாக்கெட், இப்போ பேக் பாக்கெட் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு, மேலேருந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த பாக்கெட்டோட வித்து பார்த்தீங்கன்னா 5.5 வைங்க. இது பெரிய சைஸு. இப்போ வந்து இது 5.5 சென்டர் 2.25. இதை வந்து டாட்டு. நண்பர்களே, 44 சைஸு பேண்ட்டு, லூஸ் ஃபிட்டிங் பேண்ட்டு நான் வெட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.